எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. நித்தம் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களே. பிரச்சனை இல்லாமல் இல்லைங்க, ஆனால் பிரச்சனையை எப்படி திட்டமிட்டு செயல்படுவது, அதுக்கான பிளானிங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நம்மளுடைய பிளானில் முதல் விஷயம், வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னா எக்காரணம் கொண்டு யாருடைய அவதூறான பார்வையும் நம்ம மேலே பட்டுடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருப்போம். இதுதான் மேஷராசியுடைய குணம். யாரும் நம்மளை ஒரு தப்பான பார்வை பார்த்துடக்கூடாது, அது திருஷ்டி பார்வையும் வரக்கூடாது, நம்ம மேலே தாழ்வான அபிப்பிராயமும் வந்துடக்கூடாது. அப்படின்றதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட மேஷராசிக்கு மனோதிடம் அப்படிங்கிறது தான் மூல மந்திரம். கடவுள்கிட்டையே நீங்கள் போயிட்டு ஏதாவது நீங்கள் வேண்டுங்க தம்பி அப்படின்னா கடவுள்கிட்ட நீங்கள் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, முதல் விஷயம், எனக்கு தைரியத்தை என்றைக்குமே கொடு. நான் வந்தால் 4 பேர் என்னை பயப்படுற மாதிரியே என்னை வச்சுக்கோ. என்னை பார்த்தா எல்லோரும் பயப்படணும், நான் பயப்படக்கூடாது. நான் ஒரு காரியத்தில் இறங்கினா அந்த காரியம் இறங்கும் போதே எனக்கு 50% ஜெயிக்கிற அளவுக்கு மனப்பக்குவத்தை கொடுத்துரு. இந்த ப்ராக்டிக்கல் மார்க்குன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் மார்க் போடுவாங்க. அது ஒன்று போதும் ஜெயிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு. அப்போ கடவுள்கிட்ட மேஷராசி கேட்குற முதல் வார்த்தையே, நான் ஜெயிக்கிறதுக்காக என்னுடைய மனப்பான்மையை தாழ்வு மனப்பான்மையை ஆக்கிடாத, உயர்ந்த நிலையாகவே வச்சுக்கோ. என்னால் முடியும், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், முட்டி மோதி பார்க்குறேன், முடியலன்னா ஆண்டவா உங்ககிட்ட சரணடைகிறேன். ஆனால் என்னை சாதாரண ஆளாக நீனே எடை போட்டுறாத, படைச்ச நீயே என்ன சாதாரண ஆளாக எடை போட்டுறாத அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் கடவுளுக்கிட்டேயே நம்ம பேரம் பேசக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மேஷராசிக்கு ஒரு அற்புதமான அந்த குணம் இருக்குது. வீழ்ந்து விடக்கூடாது, என்றும் உயர வேண்டும் என்பது தான் அந்த குணம். இந்த குணம் இருக்கிற வரைக்கும் இந்த 7.5 சனி நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காதுங்க. இப்போ உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. சனி பகவானுடைய உண்மையான முகம் நமக்கு இப்போ தெரிய போகுது. மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அவரோட சிம்மாசனத்தில் பதவி ஏற்பு விழா. அவர் இது வரைக்கும் அவர் இடத்துக்கு உட்கார்ந்தார். மீனராசியில் கடந்த ஆண்டு உட்கார்ந்தவர் பதவி ஏற்கலை, இப்போ பதவி ஏற்கிறார். இனிமேல் தான் அவர் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். அப்போ இந்த 7.5 சனியில் அவருடைய உண்மையான முகத்தை நாம் பார்க்கணுன்னா நாம் எப்படி சரியாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், பயம் அப்படிங்கிறது உங்கள் இரத்தத்தில் கூட இருக்கக்கூடாது. மேஷராசியோடைய இரத்தத்தில் கூட பயம் இருக்கக்கூடாது. சமாளிப்போம்யா, தோராயமாக ஒரு விஷயத்தை கோல் அடிப்போம்யா, தோராயமாக அடித்து ஒரு இக்கு வைக்கிறோம், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். இந்த குணம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த 7.5 வருஷம் ஜெயிக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும். அதில் இந்த சனி பெயர்ச்சியில் இந்த மீனத்தில் ஒரு 2.5 வருஷம், இப்போ தற்காலிகமாக இருந்த ஒரு 2.5 வருஷம் முழுமையாக உட்கார்றாரு பாருங்க. இந்த மார்ச் 6க்கு பிறகு அத்திரி புத்திரியான நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாரு. அப்படியே காலமே நம்மளை என்ன பண்ணுதுன்னா திசை திருப்ப போகுது. நம்ம ஏதாவது பயந்துருப்போம்ல, என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்துடாதா, எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியத்தை கொடுக்க மாட்டானே அப்படின்னு மனசில் அப்படியே என்ன சொல்லுவாங்க, வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, சார் மனசை விட்டுட்டேன் சார் அப்படின்னு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னுடைய சகோதர சகோதரிகளே, உடன்பிறப்புகளே,
முதல்ல மனசை விடக்கூடாது. இந்த மேஷ ராசிக்காரவங்க மனசை விட்டுட்டா திருவாரூர் தேரை யார் இழுக்கிறது? மேஷராசி தான் இழுக்கணும், தேரையே இழுக்கக்கூடியவர்கள். இப்போ 7.5 சனிங்கிறதுனா மனசை விட்டுறக்கூடாது. இந்த 7.5 சனியில் விரய சனி, 12வது வீட்டில் விரய சனியாக கையெழுத்து போடுறாரு. இந்த சனி பகவான் விரயத்தை கொடுக்குறார், சுப விரயத்தை கொடுக்குறார். உங்கள் வீடு வாகன யோகங்கள், வீட்டில் கல்யாண பேச்சு முடிவடைகிறது, சிறப்பான ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. உங்களுக்கு தலைகீழாக போயிடுமோன்னு நினச்சிருந்த விஷயம் தைரியமாக நேர்மறையாக நேர்நிலையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம், எதிர்மறையாக போயிடாது. இப்படி ஒரு அற்புதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆரம்பிக்குதுங்க. சனி உங்களை சகாயமான சூழ்நிலைகளை உருவாக்குறாரு. முதல்ல இதை நம்புங்க. அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லுங்கள். என்றைக்குமே எங்கே சார் இது நடக்க போகுதுன்னு நினச்சிடாதீங்க. சனிக்கிட்ட இருக்கிற பெரிய பலம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை இந்த மார்ச் 6லிருந்து நீங்கள் மனசில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா, என் உறவுகளே, உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கண்டிப்பாக கேட்கும். உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வீடு சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். மனசில் போராட்டங்கள்லாம் முடிவுக்கு நீங்களும் ஒரு பிரபலமான யோகத்தை அடைய போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல திருப்பு முனை, எதிர்பார்க்காத ஜாக்பாட் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. பதவிகள் கிடைக்குமா கிடைக்காதான்னு அப்படியே திணறிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பதவிகள் கிடைக்க போகுது. தைரியமாக உங்களுடைய களத்தில் இறங்கி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. தொழில் வல்லுநர்களுக்கு, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியினால் பெருத்த லாபம் ஏற்பட போகுது. சார் நான் சும்மா தான் சார் போட்டேன், இவ்வளோ தூரம் எனக்கு லாபம் வரும்னு எதிர்பார்க்கல, நான் பக்காவாக பிளான் போட்டு பண்ணும்போதே எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் இதை யதார்த்தமாக போட்டேன், வந்தால் வருது போனால் போது போ அப்படிங்கிற மாதிரி தான் போட்டேன், இவ்வளோ லாபம் வரும்னு தெரியலைங்க அப்படின்னு கண்டிப்பாக தொழில் முனைவோர்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணத்தை தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணிக்கணுன்னா, உங்கள் ராசியில் சனி எங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த சனிக்குரிய பிரீத்தி நம்ம பண்ணும் பொழுது கால அட்டவணைன்னு இருக்குது. எந்த நாளில் எதை ஆரம்பிக்கணும், எந்த நாளில் எதை செய்யக்கூடாது, எந்த நாழிகையில் எந்த நாளில் எந்த நட்சத்திரக்காரவங்க எந்த ராசிக்காரர்களோடு நம்ம தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பிளான் பண்ணுங்க. மேஷ ராசி அவ்வளவுதான், டாப் சீக்ரெட்டு முடிச்சிட்டேன். எந்த நாளில் எந்த நேரத்தில் ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களும் இந்த நம்ம ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வேலை நிமித்தமாக இருக்கட்டும், அரசியல் பார்ட்னராக இருக்கட்டும், யாரோட நம்மளோட கனெக்ட் இருக்கணும், முடிஞ்சு போச்சு, சக்ஸஸ். தப்பான நிலைகளில் தப்பான ராசிக்காரர்களோட நம்ம மீட் பண்ணிடக்கூடாது, அதையும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நமக்கு ஒத்து போகிறவர்களோட நம்ம ஓகே பண்ணால் இந்த நேரத்தை டாப் லெவலுக்கு கொண்டு போகலாங்க. இது ஒரு அருமையான நேரம், மனம் தளரக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது, நான் ஒரு மேன்மையான நிலையை அடைய போகிறேன், சனி பகவான் உயர்த்த போகிறாரு, எனக்கு சுப விரயத்தை ஏற்படுத்துகிறாரு, பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்க போகுது, என்னுடைய பண வரவுகள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிங்க. மார்ச் 6லேருந்து பாருங்கள், அதிரி புத்திரியான மாற்றங்கள் உங்களை ஏற்பட போகுது. எக்காரணம் கொண்டு எந்த கெட்ட தகவலாக இருந்தாலும் சரி காதுக்கே கொண்டு போகாதீங்க. அப்படி வந்தாலும் அதை தடுத்து நிப்பாட்டிடுங்க. கடவுள் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்க. இதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். செய்ய வேண்டியது என்னென்னா, நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் உங்கள் ராசி அடிப்படையில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது, அவ்வளவுதான். யாரோட பேசணும், எந்த ஊருக்கு போகிறோம், நாள்கிழமை பார்த்து செய்ய போகிறோம், இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். நிறைய நல்ல பலன்களை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. மார்ச் 6லிருந்து சனியோடைய உண்மை முகம் தெரியுது. அதில் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக வரீங்க, சிறப்பான யோகத்தை அடையிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. தனிப்பெயர்ச்சியினால் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம்.
சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க. புதுசாக ஒரு பிளான் போடுங்க, சக்ஸஸ் ஆகும். அந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க. ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும், வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம். அப்போ தான் சரியான ரூட். இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க. மகா கணபதிக்கு 5 முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க. 5 தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க. இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நடக்குங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க. இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க. நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டு இருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க. எழுந்து வரோங்க, நிமிந்து வரோங்க, நல்லது நடக்குங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.